ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக போடக்கூடிய ஒரு ஸ்டிச் பார்க்க போகிறோம். டபுள் செயின் ஸ்டிச். இது எல்லா ப்ளவுஸ்லேயும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறதே டபுள் செயின் ஸ்டிச் தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஸ்க்ரீனில் மார்க் பண்ணி காட்டியிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஏன் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறோம்னா, நம்ம எடுத்த உடனே பீட் ஒர்க் பண்ணோம்னா நம்ம மிஷினில் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பீட்ஸ் எல்லாம் வந்து உடஞ்சிரும். அதனால் நம்ம இந்த ஸ்டிச் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணணும். நார்மலாக செயின் ஸ்டிச் போடுற மாதிரியே தான் நம்ம நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போடணும். அப்புறம் அந்த செயின் ஸ்டிச்சே வந்து நம்ம ஒரு 3 to 4 ரோஸ் வந்து நம்ம போடணும். அதை தான் வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சுன்னு போடுவோம். இப்போ நான் வந்து ஒரு ரோ போட்டுட்டேன். என் நாட் போடுறதுக்கு பதிலாக வந்து அப்படியே வந்து பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்டிச் போட்டுட்டு டர்ன் பண்ணி அப்படியே பேக்கில் வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டு வரணும். எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக கேப் இல்லாமல் போட முடியுமோ அந்த அளவுக்கு நெருக்கமாக போடணும். அப்போ தான் வந்து டிசைன் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாகவும் இருக்கும், அட்ராக்டிவாகவும் இருக்கும். கேப் விட்டோம்னா நமக்கு வந்து இந்த டிசைன் வந்து நல்லா இருக்காது. அப்புறம் என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கேப் இல்லாமல் இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம நெக் டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டிச் வந்து செயின் ஸ்டிச் வந்து போடணும். இந்த நெக் டிசைனாக டிசைனாக இருந்தாலுமே 3-4 செயின் ஸ்டிச் வந்து நம்ம போட வேண்டியிருக்கும். இப்போ வந்து நான் இந்த மாதிரி நெக் டிசைனில் வந்து நான் செயின் ஸ்டிச் போடணும்னா ஃபஸ்ட்டு ஒரு ரோ போட்டுட்டு அது கிட்டையே டேர்ன் பண்ணி நெருக்கமாக வந்து செயின் ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இந்த கர்வெல்லாம் வர இடத்துல நான் ஷார்ப் எட்ஜுக்கு போடுறது எப்படின்னு சொல்லி கொடுத்தேன்ல, அந்த மாதிரியே போடணும். அந்த வீடியோ பார்க்கலைன்னா அந்த வீடியோ வந்து எங்கள் சேனலில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப டீட்டெயிலாகவும் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து நம்ம அந்த டிசைனுக்கு ஏற்ற மாதிரியே வந்து நம்ம செயின் ஸ்டிச் வந்து ரொம்ப நெருக்கமாக ஃபஸ்ட்டு ரோவை வந்து நெருக்கமாக வந்து போட்டுட்டு வரணும். அப்போ தான் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த டபுள் செயின் ஸ்டிச் முடித்ததுக்கப்புறம் நம்ம பீட் ஒர்க்கெல்லாம் பண்ணோம்னா நம்ம மிஷினில் ஸ்டிச் பண்ணும்போது நம்ம பீட்ஸ் எல்லாம் வந்து உடையாமல் நல்லா சேஃபாகவும் இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் ப்ளவுஸில் வந்து எல்லா இடத்துலையும் ஸ்டார்ட் பண்ணுறது இந்த ஸ்டிச் தான் யூஸ் பண்ணுவோம். நம்ம நெக்லையும் சரி நம்ம ஸ்லீவ்லேயும் சரி ஸ்டார்ட் பண்ணுறது இந்த டபுள் செயின் ஸ்டிச் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஜரி த்ரெட்டோட கலரை மட்டும் மாற்றிக்கணும். கோல்டன் கலராக, சில்வர் கலராக, இல்லை வந்து காப்பர் கலரான்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி எடுத்து நம்ம இந்த ஸ்டிச் வந்து நம்ம போட்டுக்கணும். அவ்வளோதான், நம்ம முடிச்சிட்டோம். என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நான் வந்து 2 ரோ போட்டிருக்கேன். நீங்கள் 3 to 4 வரைக்கும் போட வேண்டியிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.